ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, சிஎஸ்ஏஆர் எக்ஸாம், பிஜி டிஆர்பி, மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். 20th question, 19 questions வரைக்கும் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். 20th question, if in a throw of an unbiased die, the event of obtaining 4 or 6 is a success and the event of obtaining 1, 2, 3 or 5 is a failure, then the variance of the number of success is option A 1 by 3, option B 2 by 9, option C 1 by 9, option D 2 by 3. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2017ல கேட்டிருக்காங்க. இந்த கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் பி 2 by 9 தான் கரெக்ட். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ 20th கொஷின்ல என்ன ஐடியா கொடுத்துருக்காங்கனாக்க, ஒரு டையை த்ரோ பண்ணும்போது 4 or 6 கிடைச்சதுன்னா அது சக்சஸ் ஆகும், 1, 2, 3, 5 கிடைச்சதுன்னா அது ஃபெயிலியர் ஆகும் எடுத்துக்க சொல்றாங்க. இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க, வேரியன்ஸ் ஆஃப் தி நம்பர் ஆஃப் சக்சஸ்க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு டையை த்ரோ பண்ணும்போது தெரியும் நம்மளுக்கு என்னென்ன சான்ஸ் இருக்குன்னு. 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சக்சஸ்ன்னு எதை சொல்றாங்க அவங்க, 4ம் 6ம் கிடைச்சதுன்னா மட்டும் சக்சஸ். அப்ப மீதி 4 இருக்கு, 1, 2, 3, 5 கிடைச்சதுனாக்கா அதெல்லாம் வந்து என்னன்னு சொல்றாங்க, நம்மளுக்கு ஃபெயிலியர்னு சொல்றாங்க. ஸோ சக்சஸ்க்கு நம்மளுக்கு எத்தனை சான்ஸ் இருக்கு, 4 இல்லைன்னா 6 கிடைச்சிருக்கு. அப்ப 2, அப்ப டோட்டல் பாசிபிலிட்டி 6. டோட்டலா நம்மளுக்கு 6 பாசிபிலிட்டி இருக்கு, 1, 2, 3, 6 வரைக்கும். அதுல வந்து 4 இல்லைன்னா 6 அப்படின்னும் போது எத்தனை சான்ஸ் இருக்கும், 2 by 6 கிடைக்கும். அப்ப 2 by 6னாக்க 1 by 3 போட்டுக்கலாம், கேன்சல் பண்ணிட்டு. இப்போ வந்து அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியருக்கு பார்க்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர்னா நம்மளுக்கு என்னென்ன சான்ஸ் இருக்குங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியருக்கு 1, 2, 3, 5 வரைக்கும் இருக்கு. அப்ப டோட்டலா எனக்கு 4 சான்சஸ், ஆனா டோட்டல் பாசிபிலிட்டி 6. அப்போ ஃபெயிலியர் கிடைக்கிறதுக்கு 4 பாசிபிலிட்டி இருக்கு, டோட்டலா 6 இருக்கு அப்படின்னா 4 by 6. அப்ப அதை கேன்சல் பண்ணி போடும்போது நம்மளுக்கு இது 2, இது 3 கேன்சல் பண்ணி போகும்போது 2 by 3 கிடைச்சிடும். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஐடியா படி நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியரும் கண்டுபிடிச்சோம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸை நம்ம வந்து 1ன்னு எடுத்துக்கலாம், ஃபெயிலியரை நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். அப்ப எக்ஸோட வேல்யூவை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னாக்க 0, எக்ஸோட வேல்யூவை நான் வந்து 0 and 1 எடுத்துக்கிறேன். அண்ட் எக்ஸோட வேல்யூ 0னாக்கா அது என்னன்னு சொல்லியிருக்கோம், ஃபெயிலியர். அப்ப ஃபெயிலியர்னும் போது இது ஃபெயிலியர், 0ன்றது ஃபெயிலியர், 1ன்றது சக்சஸ்ன்னு அர்த்தம். அப்ப ஃபெயிலியருக்கான ப்ராபபிலிட்டி நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், ஏற்கனவே 2 by ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியருக்கு நம்ம வந்து 2 by 3ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அடுத்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ்க்கு 1 by 3ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இங்க 1 by 3 ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ்க்கு 1 by 3 அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியருக்கு 2 by 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இங்க எழுதிட்டேன் நான், P ஆஃப் Xல எழுதிட்டோம். இப்போ P ஆஃப் Xல நம்மளுக்கு 2 by 3 and 1 by 3. இப்போ கொடுத்துருக்கிற X வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் எப்படி எடுத்துக்க போறேன் அப்படின்னா, இதை வந்து X1 எடுத்துக்கிறேன் 0ன்றத, இதை வந்து X2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இதை வந்து P ஆஃப் X1ன்னு எழுதிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் X1 is equal to 0 and ப்ராபபிலிட்டி ஆஃப் X2ன்றது ரெண்டாவதா இருக்கிற அந்த சக்சஸ்க்கான ப்ராபபிலிட்டி. ஸோ அதை எழுதிட்டோம் அப்படின்னா இப்போ E ஆஃப் Xன்றது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். E ஆஃப் Xோட ஃபார்முலா என்ன, நம்மளுக்கு சமேஷன் xi into P of xi ன்னு வரும். I is equal to 1 to 2. அப்ப x1 into P of x1 plus x2 into P of x2 ஃபார்முலா போட்டுக்கலாம். இப்ப ஃபார்முலா படி x1க்கு 0 into P of x1க்கு 2 by 3 இந்த டேபிள்ல நீங்க பாத்துங்க. அதே மாதிரி x2க்கு 1 into P of x2க்கு 1 by 3. So 0 into anything 0 plus 1 by 3 answer 1 by 3. அப்ப mean value E of xன்றது 1 by 3 கிடைக்கும். அடுத்தது நம்ம வந்து இங்க கேட்டிருக்கிறது வேரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க இங்க. அப்ப வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து
வேரியன்ஸோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் e of x ஸ்கொயர் மைனஸ் e of x ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம மீன் வேல்யூ மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம், e of xன்றது மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ e of x ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். e of x ஸ்கொயரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இந்த கேஸ்ல e of x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் x ஸ்கொயர் இன்டு p of x. ஸோ x1 ஸ்கொயர் இன்டு p of x 1 plus x2 ஸ்கொயர் இன்டு p of x2. x1 க்கு பதில் 0 இருக்கு, அப்ப 0 ஸ்கொயர் இன்டு p of x1 க்கு 2/3 அந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா தெரியும். அண்ட் p of x2 ஸ்கொயருக்கு 1 ஸ்கொயர் போட்டுக்கலாம், அண்ட் p of x2 க்கு நம்மளுக்கு 1/3 டேபிள்ல பாத்தீங்கன்னா அதுல வந்துருது. 0 இன்டு எனிதிங் 0 பிளஸ் 1 ஸ்கொயர் இன்டு 1/3ன்றது ஆன்சர் 1/3 கிடைச்சிடும். ஸோ e of x ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபார்முலால போட்டுடலாம். வேரியன்ஸோட ஃபார்முலா நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, e of x square minus e of x whole square formula. So e of x க்கு 1/3 போட்டிருக்கோம். அடுத்தது e of x whole square க்கு 1/3 whole square. இப்போ 1/3 minus 1/9 போடும்போது LCM எடுக்கும்போது 3 minus 2 divided by 9. அப்ப 2/9ன்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். 2/9 எந்த ஆப்ஷன்ல இருக்கு நம்மளுக்கு, ஆப்ஷன் B ல இருக்கு. So ஆப்ஷன் B 2/9ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். Question number 21. A and B throw alternatively with a pair of ordinary dice. A wins if he gets a total of 6 before B gets a total of 7. And B wins if he gets a total of 7 before A gets a total of 6. If A begins, then chance of his winning is option A 30/61. Option B 31/36, option C 5/6, option D 31/61. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா PGTRB எக்ஸாம் 2017 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஐடியா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு A and B ரெண்டு பேருமே அட் ஏ டைம் 2 டைஸ் த்ரோ பண்றாங்க, பேர் ஆஃப் டைஸ் நம்ம த்ரோ பண்றாங்க. அப்ப A வந்து வின் பண்றதா அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க அவர் வந்து 6 டோட்டல் வர்ற மாதிரி கிடைக்கணும். ஆனா வந்து பிக்கு முன்னாடி கிடைக்கணும், பி வந்து 7ன்னு போடுறதுக்கு முன்னாடி கிடைக்கணும். அதே மாதிரி பி வின் பண்ணிட்டாருன்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னாக்க பிக்கு வந்து 7 டோட்டல் கிடைக்கணும், ஆனா ஏவுக்கு 6 கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பிக்கு 7 கிடைக்கணும். அப்படி இருந்தாக்க பி வின்ஸ்ன்னு சொல்லலாம். இப்ப ஏ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அவரோட வின்னிங் சான்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதுல ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A 30/61. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 21ல A and B ரெண்டு பேரும் வந்து பேர் ஆஃப் டைஸை த்ரோ பண்றாங்கன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ பேர் ஆஃப் டைஸ்னாக்க நம்மளுக்கு அதுக்கான சான்சஸ் எத்தனை இருக்கும், 36 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த 36 தான் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் நம்ம. அப்ப ஃபர்ஸ்ட் டைல வந்து 1 கிடைச்சதுன்னா அடுத்த டைல 1, ஃபர்ஸ்ட் டைல 1னா அடுத்தது 2, இதே மாதிரி நம்மளுக்கு 36 பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப ரெண்டு டையை நம்ம த்ரோ பண்ணும்போது 36 பாசிபிலிட்டி. இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப வந்து அவங்க கொடுத்துருக்கிற க்ளூவை பார்க்கலாம். ஏ வின் பண்ணாருன்னு எப்ப சொல்லுவாங்க, அவருக்கு 6 கிடைக்கும் போது. ஆனா பிக்கு வந்து என்ன கிடைக்கூடாது, டோட்டல் 7 கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவரு 6 கிடைச்சதுன்னா அவர் வின் பண்ணுவாரு. அதே மாதிரி பி வின் பண்ணான்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னா பிக்கு வந்து டோட்டல் 7 கிடைக்கணும், ஆனா ஏவுக்கு 6 கிடைக்கிறதுக்கு முன்னாடி கிடைக்கணும். அப்படி இருந்ததுன்னா பி வின் பண்ணாருன்னு அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா ஏ வின் பண்ணிட்டாரு அப்படின்னா எத்தனை டோட்டல் கிடைக்கணும், இப்ப எத்தனை டோட்டல் வரணும் நம்மளுக்கு, 6 டோட்டல் 6 வரணும். இப்ப டோட்டல் 6னா எத்தனை சான்ஸ் இருக்கு பாருங்க. டோட்டல் 6னா எங்க இருக்கு, 5 plus 1, 4 plus 2, 3 plus 3, 2 plus 4, 1 plus 5. ஸோ எத்தனை பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ 5 பை டோட்டல் வந்து 36. அப்போ ஏ வின் பண்ணாருன்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னாக்க 5/36 இருக்கும்போது அதுக்கான ப்ராபபிலிட்டி, ஏ வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டின்னும் போது 5/36. இந்த டோட்டல்ல எது கிடைச்சதுனாலும் 5 plus 1 இல்ல 4 plus 2, 3 plus 3, 2 plus 4, 1 plus 5, இது எல்லாமே டோட்டல் 6 வருது. அப்ப ஏ வின் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் 6 கிடைக்கணும் அப்படின்னா மொத்தம் 5 பாசிபிலிட்டி ஏவுக்கு கிடைக்கும்.
டோட்டலா எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு நம்மளுக்கு 36. அப்ப 5/36. அப்ப A வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 5/36. அதே மாதிரி B வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டி. இப்ப B வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா Bக்கு வந்து டோட்டல் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க 7 சொல்லியிருக்காங்க. இப்ப 7 போது நம்மளுக்கு இங்க இந்த இதுல பாருங்க 7 போது எதெல்லாம் வரும் 6 + 1 5 + 2 3 + 4 2 + 5 1 + 6 அப்புறம் இது எல்லாமே. அப்ப எத்தனை பாசிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 6 பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப டோட்டலா B வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் 36ல அவருக்கான சான்ஸ் எத்தனை இருக்கு 6 இருக்கு. அப்ப ஏவுக்கு வந்து 5 சான்சஸ் இருக்கு, பிக்கு வந்து 6 சான்சஸ் இருக்கு அவுட் ஆஃப் 36 சான்சஸ்ல. ஸோ ஏ வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி 5/36, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வின் பண்றதுக்கானதுன்னா 6/36 கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது ஏ வந்து வின் பண்ணாததுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஏ வின் பண்ணாருன்னா 5/36 அப்படின்னா ஏ வின் பண்ணாததுக்கு லூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன பண்ணலாம் வின் பண்ணதை மைனஸ் பண்ணும் 1ல இருந்து. ஸோ 1 - 5/36 போட்டா என்ன வரும் 31/36. அதே மாதிரி பி லூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னாக்க அவரோட வின்னிங்ல இருந்து வின்னிங்கை வந்து 1ல இருந்து மைனஸ் பண்ணணும். அப்ப P of B bar is equal to 1 - 6/36. அதாவது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஏவும் பியும் நம்மளுக்கு ஏ பார்னாக்க லூஸ் பண்றாருன்னு அர்த்தம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ லூஸ். அடுத்தது இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி லூஸ். அப்ப அவரு லூஸ் பண்ணிட்டாருன்னு அர்த்தம் இந்த கேஸ்ல. அப்ப வின் பண்ணதை நம்ம 1ல இருந்து மைனஸ் பண்றோம். அப்ப இந்த இதுல நம்ம 4 ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது ஏ வந்து வின் பண்ணா 5/36. அந்த 36ல இருந்து 5 மைனஸ் பண்ணும்போது 31/36ன்றது ஏ லூஸ் பண்ணா வர்ற ப்ராபபிலிட்டி. அடுத்தது பி வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி 6/36. அப்ப பி லூஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி 30/36. இப்ப அடுத்தது என்னன்னாக்க நம்ம வந்து எனி ஒன் வின்ஸ், யார் வேணாலும் வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றதுக்கான ப்ராபபிலிட்டி. அப்ப P ஆஃப் எனி ஒன் வின்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா யார் வேணாலும் வின் பண்ணலாம் அப்படின்னா அவங்க லூஸ் பண்றத நம்ம மைனஸ் பண்ணிடணும். அதாவது 2 பேரோட லூஸ் பண்ற வேல்யூஸையும் நம்ம 1ல இருந்து மைனஸ் பண்ணிடணும். அப்படின்னாக்க யார் வேணாலும் வின் பண்றதுக்கு ஆனா ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப P ஆஃப் எனி ஒன் வின்ஸுக்கு 1 மைனஸ் லூஸ் பண்றதுக்கு நம்ம A பார் அண்ட் B பார்னு போட்டு வச்சிருக்கோம் ப்ராபபிலிட்டி வேல்யூ. ஸோ 1 minus P of A bar into P of B bar. அப்ப P of A barக்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்னது 31/36. P of B barக்கு 30/36 போட்டுக்கோம். இப்ப நம்ம வந்து இதுல ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணலாம். இது கேன்சல் பண்ணும்போது 6 இது 5. இப்ப கேன்சல் பண்ணும்போது மேல வந்து 1 minus 31 into 5ன்றது 155ன்னு வந்துரும். கீழே வந்து 6 into 36ன்றது 216ன்னு வந்துரும். இப்ப இது எல்சிஎம் எடுத்து போடலாம். எல்சிஎம் எடுத்து போடும்போது 216 மைனஸ் இதை இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் 155 போடும்போது 61/216 கிடைச்சிடும். இது எதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எனி ஒன் வின்ஸுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்க ஏ வந்து ஸ்டார்ட் பண்ணாருன்னா அவருக்கான வின்னிங் சான்ஸ் எத்தனை அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்ப ஏ ஸ்டார்ட் பண்றாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னா சான்ஸ் ஆஃப் ஹிஸ் வின்னிங் அவரோட சான்ஸ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்ப ஏ வின் பண்றாரு அப்படின்னா யாரு வேணாலும் வின் பண்றாங்க இல்லையா அதை வந்து டிவைட் பண்ணிட்டா போதும். அப்ப ஏ வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டின்னும் போது ஏ வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி டிவைடட் பை யாரு வேணாலும் வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி டிவைட் பண்ணிடலாம். இப்ப 5/36 டிவைடட் பை 61/216. இப்ப 5/36 into 216 டிவைடட் பை 61 போட்டுக்கலாம். இப்ப இதை நம்ம முன்னாடி மாதிரி கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 36க்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 6 டைம்ஸ் வரும். இப்ப 6 டைம்ஸ்னா 6 into 5 30 divided by 61. So 30/61 எந்த ஆன்சர்ல இருக்கு நம்மளுக்கு ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏவுல இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ 30/61 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுல என்ன ஐடியான்னு பாத்தீங்கன்னா ஏ வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டு ஏ லூஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி, அதே மாதிரி பி வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி பி லூஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி. அடுத்தது பி ஆஃப் யார் வேணாலும் வின் பண்றது எனி ஒன் வின்ஸுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 2 பேர் லூஸ் பண்றதை 1ல இருந்து மைனஸ் பண்ணிட்டா போதும்.
இப்ப ஏவோட வின்னிங் சான்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஏ வின் பண்ணா வர்ற ப்ராபபிலிட்டி டிவைடட் பை யார் வேணாலும் வின் பண்றாங்க இல்லையா அதுக்கான ப்ராபபிலிட்டியை டிவைட் பண்ணணும். அப்படி போட்டோம்னா we get 30/61 தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. Question number 22. If A1, A2, etc. up to AN are independent events with P of AI is equal to 1 by I plus 1 for I lies between 1 and N, then the probability that none of the events occur is option A 1 by N, option B N by N plus 1, option C 1 by N square plus 1, option D 1 by N plus 1. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா PGTRB எக்ஸாம் 2017 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு A1, A2, AN எல்லாம் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸா இருந்து அதோட ப்ராபபிலிட்டி வந்து 1 by I plus 1 இருந்துச்சு அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் நன் ஆஃப் தி n ஈவெண்ட்ஸ் அக்கர் இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். n ஈவெண்ட்ஸ்ல எதுவும் நம்மளுக்கு அக்கர் ஆவதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் டி 1 by n plus 1 தான் கரெக்டான ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இதுல கொஸ்டின்ல நம்மளுக்கு A1, A2 எல்லாமே இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ்க்கு அப்புறம் அதுக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 1 by I plus 1. இப்போ என்ன கொஸ்டின்னாக்க நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி தட் நன் ஆஃப் தி n ஈவெண்ட்ஸ் அப்படின்னாக்க எந்த ஈவெண்ட்ஸும் அக்கர் ஆகாதுக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்ப எந்த ஈவெண்ட்ஸும் அக்கர் ஆகாதுக்கு அப்படின்னா எல்லா ஈவெண்ட்டும் அக்கர் ஆகாதுக்கான ப்ராபபிலிட்டியை 1ல இருந்து -1 பண்ணிட்டா போதும். So probability of none of the event occurs is equal to 1 minus P of every event occurs. அப்ப எந்த ஈவெண்ட்டும் அக்கர் ஆவதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்னாக்க 1ல இருந்து மைனஸ் எவ்ரி ஈவெண்ட் அக்கர் ஆவதுக்கான ப்ராபபிலிட்டியை மைனஸ் பண்ணணும். இப்ப இந்த ஃபார்முலா எப்படி வரும்னாக்க இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ்ன்றதுனால 1 minus P of A1 into 1 minus P of A2 into etc. up to 1 minus P of AN. 1 minus P of A1, P of AI நாக்க நம்மளுக்கு என்னன்னு சொல்றாங்க? P of AI நாக்க நம்மளுக்கு என்னன்னு சொல்றாங்க? 1 by I plus 1. 1 divided by I plus 1 ன்னு சொல்றாங்க. அப்ப ஐக்கு நம்ம வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 by 1 plus 1 நாக்க 2 கிடைச்சிடும். அடுத்தது I is equal to 2 போடலாம். ஈவெண்ட் 2க்கு அப்ப 2 plus 1க்கு 3 கிடைச்சிடும். அதே மாதிரி nth டேர்முக்கு n plus 1 கிடைச்சிடும். ஸோ 1 minus 1 by 2ன்றது 1 by 2, 1 minus 1 by 3ன்றது இந்த 1 minus 1 by 3ன்றது 2 by 3. அதே மாதிரி 1 minus n 1 by n plus 1ன்றது n divided by n plus 1 கிடைக்கும். இப்போ இந்த இதுல போட்டே வரும்போது நம்மளுக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடும் கிராஸ்ல இருக்கிறதுனால. கீழே ஒன்று மேலே ஒன்றா வந்துட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது எல்லாமே நம்மளுக்கு கேன்சல் ஆகுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மேல இருக்கிற நியூமரேட்டர் டேர்ம் கீழே கடைசியில இருக்கிற டினாமினேட்டர் டேர்ம் மட்டும்தான் பாக்கி இருக்கும். ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 by n plus 1ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டில 1 by n plus 1ன்றதுக்கு correct answer 1 by n plus 1 தான் probability that none of the n events occur. Question number 23. If the correlation coefficient between two random variables x and y is 0.5, then the correlation coefficient between 2x minus 4 and 3 minus 2y is option A 1, option B 0.5, option C minus 0.5, option D minus 1. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா PGTRB எக்ஸாம் 2017 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் சி -0.5ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றது இப்போ பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 23ல நம்மளுக்கு கொடுத்துருக்க க்ளூவை நோட் பண்ணிக்கலாம். என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்க. correlation coefficient between x and y is 0.5. அதாவது correlation coefficient வேல்யூ xக்கும் yக்குமான வேல்யூ நம்மளுக்கு 0.5 கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? correlation coefficient between 2x minus 4 and 3 minus 2yக்கு கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது xக்கு பதில் 2x minus 4ம் yக்கு பதில் 3 minus 2y இருக்கிற மாதிரியான correlation coefficientக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம கொடுத்துருக்கிற 2x minus 4 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? யூன்னு எழுதிக்கலாம். அண்ட் வின்றத 3 minus 2yன்னு எழுதிக்கலாம்.
அப்ப நம்ம வந்து யூவை வந்து இந்த மாதிரி நான் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம், அப்புறம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்கிற மாதிரி நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். u இஸ் ஈக்குவல் டு -4 + 2x, அப்புறம் வந்து v இஸ் ஈக்குவல் டு 3 - 2y மாதிரி எழுதிக்கிறேன். அண்ட் ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும், r of uv is equal to b into d divided by mod b into mod d into xy, where u is equal to a plus bx and v is equal to c plus dy. இங்க பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2x uன்றதை எப்படி எழுதியிருக்கோம், -4 plus 2x ன்னு எழுதியிருக்கோம். u is equal to -4 plus 2x. அடுத்தது vன்றது நம்ம எப்படி எழுதியிருக்கோம், 3 minus 2y ன்னு எழுதியிருக்கோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதுல கோஎஃபிஷியன்ட் வந்து b and d நம்மளுக்கு என்ன வருது, எது a b c d, ஏன்றது நம்மளுக்கு இது, bன்றது 2 and cன்றது 3, dன்றது -2. அப்ப இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். bக்கு 2 and dக்கு வந்து -1, bக்கு +2, dக்கு -2 divided by மாடுல எல்லாமே பிளஸ் தான், +2 × 2. rxy நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இங்க 0.5 அப்படி போடும்போது -1 × 0.5 என்ன ஆன்சர் வந்துடும், -0.5. அப்ப நம்மளுக்கு இங்க வந்திருக்கிற ஆன்சர் r of uvக்கு நம்ம -0.5 கண்டுபிடிச்சிருக்கோம். uvன்றதை நம்ம எப்படி எடுத்திருக்கோங்க, 2x - 4 3 - 2y ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். அப்ப correlation coefficient of 2x - 4 and 3 - 2y is -0.5 என்றதுதான் கரெக்ட் ஆன்சர். -0.5 எந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் C ல இருக்கு, -0.5. இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இப்போ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டா போதும். அதாவது xyக்கு correlation coefficient கொடுத்து நம்மளுக்கு அந்த 2x - 4 and 3 - 2y இருக்கிற மாதிரி uvக்கு நம்ம கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலால போடலாம். அதே மாதிரி uv இருக்கிற மாதிரி கொடுத்து கேட்டாங்கனாலும் நீங்க வந்து இந்த ஃபார்முலால அப்படியே இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி rxy மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதி எல்லாம் ஒரு சைடுல கொண்டு போயிட்டு அந்த மாதிரியும் நீங்க கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்முலா தான் நம்ம ரெண்டுமே கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகுது. xyக்கான கோஎஃபிஷியன்ட் அப்புறம் uvக்கான கோஎஃபிஷியன்ட்டுக்குமான ரிலேஷன். Question number 24. In Spearman's formula, r is equal to 1 minus 6 into summation di square divided by n cube minus n. For the rank correlation coefficient, the maximum value of summation di square is option A, n cube minus n divided by 6, option B, n cube minus n, option C, n cube minus n by 3, option D, n cube minus n divided by 2. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2017 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. அதாவது இந்த இதுல ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். இந்த ஃபார்முலாவில் இந்த சமேஷன் டிஐ ஸ்கொயர், இந்த சமேஷன் டிஐ ஸ்கொயருக்கு மேக்சிமம் என்ன வேல்யூ கிடைக்கலாம் அப்படின்றது தான் இங்கே கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, n cube minus n divided by 3ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். 24ல நம்மளுக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின்ல ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் அந்த சம்மேஷன் வேல்யூக்கு என்ன ஆன்சர் கிடைக்குமாக்க n cube minus n divided by 3ன்றது தான் மேக்ஸிமம் ஆன்சர் கிடைக்கும்ன்றது ஒரு ரிசல்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்லும்போது ஆப்ஷன் சின்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். இந்த இதில் ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள், கீழே இருக்க n cube minus n அண்ட் 6 வந்து 6ஓட half portion 3, இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ n cube minus n divided by 3ன்றது நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சம்மேஷன் டிஐ ஸ்கொயர்ன்றது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த குப்தா அண்ட் கபூர் புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.
நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.